உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மேடம், இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நீங்க திருச்சியில இருந்து வந்தீங்களா? இத நீங்க போன்ல கேட்டிருந்தாலே நான் இப்ப சொன்ன எல்லா விஷயத்தையும் டீடைலா சொல்லிருப்பனே. நீங்க சொல்லிருப்பீங்க, எனக்கும் அது தெரியும். இருந்தாலும் நீங்க சொன்ன விஷயம் உண்மையா பொய்யாங்கிறத நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்காக தான் திருச்சியில இருந்து சென்னைக்கு இவ்ளோ தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கேன். மேடம், நான் இப்ப சொன்னது அத்தனையும் சத்தியமான உண்மை. நீங்க யார்கிட்ட வேணா கேட்டு பாருங்க மேடம். மேடம், ஒருத்தர் சொன்ன வார்த்தைய இன்னொருத்தவங்க கிட்ட சொல்லி கிராஸ் செக் பண்ற பழக்கம் எனக்கு கிடையாது. நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலையும் உண்மை இருக்கா இல்ல பொய் இருக்கான்னு உங்க கண்ணு காட்டி கொடுத்துட்டே இருக்கும். நான் அதை தான் நம்புவேன். அப்புறம் நந்தினி, நான் உங்ககிட்ட மட்டும் என்கொயரி பண்றதுக்காக இவ்வளவு தூரம் வரல. இன்னொருத்தவங்க கிட்டயும் இத பத்தி பேசணும். இன்னொருத்தரா? யார் மேடம் அது? உங்க பையன் விஜய் தான். நீங்க மறந்துடாம ஃபோன் பண்ணி கொஞ்சம் சொல்லுங்க சார். ஓகே. சிவா, அண்ணா சொல்லுங்கண்ணே. கொஞ்சம் மேல வா. இதோ வர்றேண்ணே. சிவான், எனக்கு கால் வந்துட்டே இருக்கே. சரவணன் பேர் வருது. அண்ணன் போன் வேற. நான் உள்ள வரும்போது இருந்தாரே, எல்லோ கலர் ஷர்ட் போட்டு, அவரு தானே விஜய்? எல்லா டீடைல்ஸையும் கலெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு தானே இங்க வந்திருக்க. அப்புறம் எதுக்கு என்கிட்ட வேற தனியா கேக்குற? என்ன நந்தினி, நான் கேட்டுட்டே இருக்க, நீங்க பதில் சொல்லாம அங்கேயே பாத்துட்டு இருக்கீங்க. வெளியில நிக்கிறது உங்க பையன் விஜய் தானே? ஆமா மேடம், விஜய் தான். இவ விஜய் கிட்ட மட்டும் விசாரிக்க மாட்டா. ஐஸ்வர்யா, விக்ரம்னு எல்லார்கிட்டயும் விசாரிச்சுட்டு கடைசியில நம்ம கிட்ட திரும்ப வருவா. அதுக்கு நாம தயாரா இருக்கணும். மேடம், கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் தான் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேனே. அதை தாண்டி வேற என்ன விஜய் கிட்ட கேட்க போறீங்க? அத நான் விஜய் கிட்டயே கேட்டுக்கிறேன். நந்தினி, விக்ரம் வீட்டுக்கு வந்துட்டாரு. மகா எதுக்காக வீட்டுக்கு வரல? இப்ப அவங்க எங்க இருக்காங்க? அது தெரியாம தான் மேடம் நான் ரொம்ப கவலையில இருக்கேன். ஓ, என் மகன் வந்துட்டான்னு ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டாலும் மருமக வரலையேங்கிற கவலை தான் என்ன வாட்டிட்டு இருக்கு மேடம். என்ன நந்தினி, நீ உன் மருமகளை நினைச்சு கவலைப்படுறியா? என்ன அப்படி பாக்குறா? என்ன பேசுறாங்கன்னு சரியா கேட்கலையே. ஒரு நிமிஷம். என்னண்ணே கூப்பிட்டீங்க? சிவா, நாளைக்கு காவேரி அந்த முருகனை பார்க்க, அதான் விக்ரமை பார்க்க சென்னை போகணும்னு சொல்லிட்டு இருந்தால, அவ கூட நானும் போனாவும் போயிட்டு வந்துடுறோம். நீ மார்க்கெட் வேலையெல்லாம் பார்த்துக்கோ. சரி, நம்ம அட்டெண்ட் பண்ணி சொல்லிடலாம். சிவா, என் தங்கச்சி போட்டோவும் அவ ஹஸ்பண்ட் விக்ரம் போட்டோவும் உன் நம்பருக்கு அனுப்பி வச்சிருக்கேன். விக்ரமா? அண்ணா, காவேரி ஏதோ விவரம் புரியாம பேசிட்டு இருக்கானா? நீங்களும் என்னன்னா அவ சொல்றதுக்கெல்லாம் தலையாடிட்டு இருக்கீங்க. அண்ணா, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். என்ன நீங்க தான் அவளுக்கு சொல்லி புரிய வைக்கணும். இல்ல சிவா, அவனை பார்க்கணும்னு ஆசைப்படுறா, போய் பார்த்துட்டு வந்துட்டுமே. அண்ணா, என்னண்ணா நீங்களும் இப்படி பேசிட்டு இருக்கீங்க? யாருன்னு அவன்? நம்ம கிட்ட கை கட்டி நின்று வேலை பார்த்தவன். அவன் எதுக்குன்னு நாம போய் பார்க்கணும்? அப்புறம் சிவா, இன்னொரு சந்தோஷமான விஷயம். நாங்க காணோம் தேடிட்டு இருந்த விக்ரம் இப்போ வீட்டுக்கு வந்துட்டாரு. ஆனா என் தங்கச்சி மகாவை பத்தி தான் எந்த தகவலுமே தெரியல.
எனக்கு தெரிஞ்சு அவ திருச்சியில தான் இருக்கணும். நான் உனக்கு அனுப்பியிருக்க ஃபோட்டோ வச்சு அங்கே கொஞ்சம் விசாரிச்சு பார்க்குறியா? போட்டோவா? நமக்கு எங்க 1008 வேலை கிடக்குண்ணே. நாம போய் அவனை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. அவசியம் இருக்கு சிவா. நம்ம காவேரி ஒரு பிரச்சனையில் மாட்டிட்டு இருந்தப்ப அவளை போய் காப்பாத்தினதே அந்த முருகன் தான். அந்த நன்றி கடனுக்காகவாவது அவன் இப்ப எப்படி இருக்கான்னு போய் பார்க்கணும்ல. அது ஒன்றும் இல்லை சிவா, எனக்கும் மனசில் ஒரு விஷயம் கொஞ்ச நாளாக தோணிக்கிட்டே இருக்கு. அதை பற்றியும் நான் அந்த விக்ரம் கிட்ட பேசிட்டு வரலான்னு இருக்கேன். அப்படியா? என்ன விஷயம் என்ன? நல்ல விஷயந்தான். அந்த விஷயத்த நான் பேசிட்டு வந்து அப்புறம் உங்ககிட்ட சொல்கிறேன். என்ன போனா, நான் சொல்றது சரிதானே? தப்பா இருக்கே. அண்ணன் நான் போற ரூட்டுக்கு நேர் எதிர் ரூட்ல போறாரே. சிவா, சொல்லுங்கண்ணே. இதை சொல்ல தான் நான் கூப்பிட்டேன். நாங்கள் போயிட்டு வர வரைக்கும் நீ கடையை கொஞ்சம் பார்த்துக்க. ஏதாவது முக்கியமான விஷயம் நான் மட்டும் ஃபோன் பண்ணு. சரிங்கண்ணா. சரி, நீ போய் மற்ற வேலையை பாரு. ஓ. கடவுளே, இது என்ன சோதனை? முருகன் தான் என் ஹஸ்பண்டா? இத்தனை நாளா நான் முருகனுக்கும் எனக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தது இதுதானா? அதனாலதான் அவருக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தா நான் துடிச்சு போனேனா? சிவா, விக்ரம் இவ்வளோ நாளா அங்கே திருச்சியில் நாங்கள் பொண்ணு பார்க்க வந்திருந்தோம்ல, அந்த வீட்டில் தான் இருந்திருக்காரு. அப்படின்னா என் தங்கச்சி மகாவும் அங்கே தான் இருந்திருக்கணும். நீ அசால்ட்டாக இருக்காம அது கொஞ்சம் விசாரிச்சு சொல்றியா? கடவுளே, என்னை சுத்தி நடக்கிறதெல்லாம் முருகன் தான் என்னோட ஹஸ்பண்ட்னு சொல்லுது. ஆனா எனக்கு மட்டும் அது ஞாபகமே வர மாட்டேங்குதே. நான் என்னதான் யோசிச்சு பார்த்தாலும் என் கழுத்துல தாலி கட்டுற அந்த முகம் முருகன் தானே தெரியவே மாட்டேங்குது. எனக்கே இப்படி ஒரு பிரச்சனையை கொடுத்த. அத்தை, பேசி முடிச்சிட்டீங்களா? இல்ல வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டுக்கு டீ காஃபி வேணுமான்னு கேளுங்க, நான் போய் கொண்டு வரேன். நோட்டம் பார்க்க வந்திருக்கியா? நீங்க ஐஸ்வர்யா தானே? ஆமா மேடம். மிஸ்டர் விஜய், நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். கொஞ்சம் உள்ள வரீங்களா? நீங்க மகாவோட சிஸ்டர் தானே? ஆமா மேடம். சரி, நீங்க 2 பேரும் உள்ள வாங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.